சென்னையை பொறுத்தமட்டில் நேற்று இரவு பரவலாக எல்லா இடங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. அதிகாலை வரையிலும் பெய்த மழை காரணமாக பல்வேறு இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. ஆனால் நேரம் செல்ல செல்ல தண்ணீர் முற்றிலுமாக வடிந்து விட்டதன் காரணமாக எந்த பகுதிகளிலும் தற்போது தண்ணீர் இல்லை. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதி சென்னை மாநகராட்சியினுடைய பெரம்பூர் சுரங்கப்பாதை. இந்த பாதையில் லேசான அளவுக்கு தான் இப்போது தண்ணீர் இருக்கிறது. இதனால் போக்குவரத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இரவு நேரத்தில் அதிக அளவு தண்ணீர் தேங்கி இருந்திருக்கிறது. சுமார் 2 அடிக்கு மேல் தண்ணீர் இருந்ததன் காரணமாக முற்றிலுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. அதே போல் சென்னையில் பார்த்தீங்கன்னா தியாகராய நகர், அரங்கநாதன் சப்வே, அதே போல் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேட்லி சப்வே, மேற்கு மாம்பலம் பகுதி, அதே போல் பல்லாவரம், தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகள், வட சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுரங்கப்பாதைகளில் இருந்த தண்ணீர் வேக வேகமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறது. ராட்சத எந்திரங்கள் மூலம், பம்புகள் மூலம் தண்ணீர் முற்றிலுமாக வெளியேற்றப்பட்டு தற்போது போக்குவரத்து எந்தவித இடையூறும் இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மழையை பொறுத்தமட்டில் காலை 10 மணி வரையிலும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இரவு பெய்த மழை என்பது காலை நேரத்தில் பெரிய அளவில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் விமானங்களின் போக்குவரத்தில் பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. சென்னைக்கு வந்த வெளிநாடு மற்றும் வெளியூர்களில் இருந்து வந்த சுமார் 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் தரையிறங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதே போல சென்னையிலிருந்து சிங்கப்பூர், மலேசியா, அபுதாபி செல்ல வேண்டிய விமானங்களும் தாமதமாக புறப்பட்டு சென்றன. சுமார் 3 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றது. சொல்லுப்பா. ஆமா ஆமா. பேசிட்டே இருங்க, நான் வேலை இருக்கு.
யார் மேடம்? சொல்லுப்பா. ஆமா ஆமா. சரி பேசிட்டே இருங்க, நான் வேலை